குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். இது தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை பாடல். குரங்குகளும் அணில்களும் உதவி செய்ய ராமன் ஆச்சரியமான அணை எழுப்பினார். விஸ்வகர்மா போன்ற தெய்வத்தச்சர்கள் அவர்களும் நினைச்சு பார்த்திருக்க முடியாது. எப்பேற்பட்ட பலிஷ்டர்கள் அசுரர்களோ கந்தர்வர்களோ நினைத்து பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட செயலை எத்தனை பொறியியல் வல்லுநர்கள் சேர்ந்தாலும் மலைக்கத்தக்க செயலை ராமன் நடத்தினான். அது இயலுமா என்றால் தெய்வமே ராமன், கண்டிப்பாக இயலும். தெய்வம்னு ராமனை கொள்ள வேண்டுமா? மனிதனாக இருந்தால் இயலுமா? ராமன் அளவுக்கு சத்தியத்தை கடைபிடித்தவனாக இருந்தால், நேர்மை மாறாமல் இருந்தால், ஒரு மனைவி தவிர கண்ணெடுத்தும் பாராமல் இருந்தால், கருணையே உருவாக இருந்தால், தவத்திருக்கோலத்தோட இருந்தால் கண்டிப்பா முடியும். தெய்வத்தால செய்யத்தக்க செயலை கூட மனிதன் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு என்ன இப்ப ஐயம் வந்துடும்னால், தெய்வம் வந்து செஞ்சிருக்கலாம் ஒத்துக்கிறோம், ஆனா தெய்வம் செய்ததுங்கிறத கண் முன்னாடி பார்த்தா ஒத்துக்க முடியும்? இது ஒரு சாராருடைய கருத்து. மனிதனா இருக்கிறார்னா ராமனை ஒத்துக்கிறோம், ஆனா மனிதனால இதை கட்ட முடியுமோ? மற்றொரு சாரார் கருத்து. நாம எப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துட்டு இருக்கோம்? ராமநாட்ட இருக்கிற மனிதனை பார்க்கலையே. அந்த அளவுக்கு சத்தியம், அந்த அளவுக்கு நேர்மை, அந்த அளவுக்கு கருணை, அந்த அளவுக்கு வீரம். சத்தியம் இருக்கிறவா இருக்கலாம், வீரமானு தெரியாது. கருணை இருக்கிறவா இருக்கலாம், வீரம் இருக்குமா தெரியாது. ஏகதார விரதம், ஒரு மனைவிதான் என்று இருக்க வேண்டும், அரசனாகவும் இருக்க வேண்டும். பெரிய சக்கரவர்த்திக்கு இத்தனை குணங்கள் பொருந்திருக்கணுமே. அது ராமனிடத்தில் இருந்தபடியால் அவர் சத்தியத்தால உலகத்தையே ஜெயித்து வைத்திருக்கிறார். வால்மீகி கூறுகிறார், சத்தியேன லோகாஞ்சயதி தீனாந்தானேன ராகவஹா. அப்ப எல்லாத்தையும் ஜெயிச்சவர். அவரால் என்ன மலை கொண்டு அலநீர் அணை கட்ட முடியாதா? குரகடலை அடலம்பால் மருகை எய்து கொலகட்டி மருகரையை அதனாலேறி பெருப்பெருத்த பாறாங்கற்களை போட்டு நீண்ட சமுத்திரத்தில் மிக பெரியதான நினைக்கதற்கே அரியதான சேது அணை கட்டப்பட்டது. அதைத்தான் நாம் இப்ப 22வது சர்க்கத்துல பார்க்க இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முன்னால், அணை கட்டுவதற்கு முன்னால் சமுத்திரராஜன் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். ராமா, அடியேனை நொந்து கொண்டு பயனில்லை. நீர் வில்லையும் அம்பையும் எய்தி என்னை அழிக்க பார்க்கிறீர், பிரயோஜனமில்லை. நான் தண்ணீர். உலகத்தை கடவுள் படைக்கும் போது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5ஐயும் படைத்து அதற்கு தன்மைகளை கொடுத்திருக்கிறார். பிருத்திவின்னா இப்படித்தான் இருக்கும், உருகாது. அப்புன்னா தண்ணீர், உருகித்தான் இருக்கும், தேங்காது. வாயுனா காற்று, ஒரு இடத்தில் இருக்காது. இப்படித்தானே இயற்கை. அப்ப நான் தண்ணீர், எனக்குள் எப்படி ஒரு உறுதி ஏற்பட முடியும்? எப்படி கல்ல வச்சு என் பேர்ல கட்டடம் கட்ட முடியும்? இல்ல உங்க குரங்குகள்லாம் நடந்து போகணும்னா முழுகித்தான் தீரணும். தண்ணீர் மேல முழுகாமல் நடக்கலாம். இறைவன் அப்படி ஒன்னை ஏற்படுத்தல. அதனால என்னால செய்யறதுக்கு முடியல, என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் தவித்து போய் நின்றேன் என்று கடலரசன் கூறுகிறார். அதுக்கப்புறம் நடந்தது ஆச்சரியமான செய்தி. அதற்கு நடுவில் கந்தர்வ கோட்டையில் இருக்கும் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். இதோ ஆச்சரியமான மூர்த்தி. தள்ளி இந்த தூரத்திலிருந்தே பெருமாளை தரிசிச்சுட்டு போகிறோம். உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள மூலவரும் உற்சவரும் உள்ளார்கள். நாம வெளியிலிருந்து சேவித்துட்டு போறோம். தள்ளி இருந்தே பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார். மூலமூர்த்தி நடுவாகி ராமன், சீதா, லக்ஷ்மண, ஆஞ்சநேய சமேத ராமன். ஆஞ்சநேயரோட சீதா லக்ஷ்மணர்களோட எழுந்துள்ளி இருக்கிறார். இப்ப மூலவரை முதல்ல சேவிச்சுப்போம். ராமன், லக்ஷ்மணன், சீதை. பக்கத்திலே உற்சவர் எழுந்துள்ளி உள்ளார். மூலவருக்கும் சரி உற்சவருக்கும் சரி வில்லில் அழகான மணி. அந்த வில்ல ராமன் கை அப்படி லாகவமா பிடிச்சுட்டு இருக்கார். ரொம்ப லகுவா பற்றணும் இல்லையோ. பெரிய செயலை செய்யறதா இருந்தாலும் அனாயாசமா செய்யறதுன்னு சொல்ல மாட்டோமா? வில்லு ரொம்ப பெரியது, மேருமலையை போன்ற வில். அந்த வில்ல ராமன் பிடிச்சுட்டு இருக்கிற விதமே வெகு அழகாக உள்ளது. வில்லில் மணி கட்டப்பட்டிருக்கிறது. மணிகள் எப்போதும் ராமநாமத்தையே ஒலிக்க செய்யும். ஏனையம்மணி ஏழர நாழிகை ஆடியதம்மா அப்படின்னு ஒரு கவிஞரே பாடியிருக்கார். ராமன் போட்ட சண்டை, ராமராவண யுத்தம் நடந்ததே, அந்த சண்டையின் போது ராமன் கையில இருக்கிற வில்லோட மணி கண 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 அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்துதான். ஏன்னா எத்தனை பேர் மடிகிறார்களோ அதற்கு தகுந்துதான் அது சத்தம் போடும். அப்பேற்பட்ட வில்லு, அழகாக அதுல புதுப்பட்ட மணி. இந்த வில்லத்தான் இப்ப ராமன் கையில் எடுத்துட்டார்.
ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சற்றனம் சேவகனார் சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான். இந்த வில்லை பிடித்தவன் ஆரோ அவன்தான் தெய்வம். கல்லாதவர் இறங்கை கட்டடித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யான் இலேன் என்று திருமழிசாழ்வாருடைய போஷரம். இந்த வில்ல காமிச்சேதான் அணையே கட்டியிருக்கார். இப்போ அணை கட்டினது குரங்குகளா, அணை கட்டினது பாறாங்கல்ல வச்சா? இல்ல, அணை கட்டினது வில்ல வச்சு. வில்ல வச்சுன்னு அணை கட்ட முடியுமான்னா வில்ல காட்ட அது கண்டு பயந்துதானே சமுத்திரராஜன் வழியே விட்டு இருக்கிறான். அதனாலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர், முன்னீர்னு கடலுக்கு பேர், ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர், இந்த 3 தண்ணீரும் கலக்கிறது இல்லையோ, ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய, அந்த முன்னீர் ஞாலமாகிற முன்னீராகிற கடல், அந்த கடலுக்கு நடுவிலே சேது, சேது பந்தன் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்றும் பாசுரம் உள்ளது. ஒரு பக்கம் கோபிகா ஸ்திரீகள் எல்லாம், எடை பெண்கள் எல்லாம் சின்ன சின்ன மணல் வீடு கட்டி விளையாடினால் அது பொறுக்காத தட்டி விட்டுருவார் ராமன். ராமன்னா கண்ணன். அந்த கண்ணனே தானே இப்ப ராமன் அவதரிச்சிருக்கார். ஓ ராமா, நீ கண்ணனா இருக்கிறச்சே நாங்க சின்ன சின்ன குடிசை வீடு மண்ணு வீடு கட்டினா தள்ளி விட்டுருவேன், உனக்கு பிடிக்காது. ஆனா தேவரீர் மட்டும் சேது பந்தன் திருத்தினாய், இவ்வளவு பெரிய சேத்துவை கட்டிருக்கிறே, அது குரங்குகள்லாம் அழிச்சாளா? நடந்துதானே போனார்கள், பின்ன எங்கள் சிந்தையை மனத்தை மட்டும் ஏன் அழிக்கிறாய்? என்ன ஆழ்வார்களுடைய பிரார்த்தனை? சேது பந்தன். அதுக்காக ராமன் இப்போது வழிகேட்க போகிறார். ஆச்சரியமான சர்க்கம் 22. அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் ராகவம் ஷரபாணினம் பிருத்திவி வாயு ஆகாசம் ஆபோ ஜோதிஷ ராகவ. ராகவ 5, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 5 பூதங்களும் அதன் நிலையில் மாறாது. நானோ தண்ணீர், என் நிலைய மாறி நான் ஒரு கடினமான இடத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. ஸ்வபாவே சௌமிய திஷ்டந்தி அமோகோயம் மகாபாணா கஸ்மின் தேசே நிபாத்தியதான். கைய கூப்பிண்டு சரணம்னு கடலரசம் வந்தானோ இல்லையோ, உடனே ராமன் அவனை அழிக்கணும்னு தானே இவ்வளவு பெரிய வில்லில் அம்ப பூட்டிருக்கார். என்ன தெரியுமோ மாத்தி சொல்லிட்டார். ராஜன்னு, ஏ சமுத்திரராஜனே, உனக்கு யாரான பகைவர்கள் இருந்தா சொல்லு, அவர்கள் பேர்ல விடுறதுக்கு தான் இந்த அம்பையே பூட்டினேன்னார். வால்மீகிக்கு ரொம்ப ஆச்சரியம். ராமன் பொய் சொல்ல மாட்டார் நினைச்சிருந்தமே, கடைசியில் அவரே இப்ப பொய் சொல்றாரு. என்னால் அடியார்களுக்குன்னா எதை விட்டு கொடுக்கறதுக்கு பகவான் தயார், மற்ற பொய் சொல்ல மாட்டார். இப்ப இந்த பொய் எதுக்காக சொல்றார்? உன்னை அடிக்கிறதாவே இல்லை அப்படின்னா சரணம்னு சொல்லிட்டால் நேர அடிக்க வந்த ராமன் கூட அடிக்க மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். அஞ்சலி பண்ணிட்டோம்னால் அவருடைய நிகிரகம் தண்டனை என்பதற்கு சரியான பதில் நாம கைய கூப்பிடுறதுதான், சரணம்னு சொல்றதுதான். நாம எத்தனை பாபங்களை புரிந்திருந்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க பெருமான் வந்தால் அப்போது துளியின் நடுங்காமல் கைகூப்பி மன்னிக்க வேணும், க்ஷமிக்க வேணும் என்று பிரார்த்தித்து அவர் தண்டனையை கொடுக்க மாட்டார். நம்ம எதிரிகளாரோ அவர் பேர்ல பாஞ்சுடுறாராம். அதைத்தான் இப்ப ராமன் கேட்டான். அமோகோயம் மகாபாணகா, என்னுடைய அம்பு வீணாகாது, ஆகவே எதன் பேரில் எய்ய வேண்டும், என் அம்பு எய்யறதுக்கு ஒரு இடத்தை சொல்லு என்று கூறினார். ராமஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா தஞ்சதிஷ்டுவா மகாசரம் உத்தரேண அவகாசோஸ்தி உத்தரேண அவகாசோஸ்தி கச்சித் புண்ணியதரோ மம துருமகுல்ய யதி க்யாதஹ லோகே க்யாதோ யதா பவான். நம்ம பாரத தேசத்தினுடைய வடக்கு பக்கத்திலே என்னுடைய மற்றொரு இடம் இருக்கு, அங்க பாலவனம் இருக்கு. அந்த இடத்துல சில திருடர்கள் இருந்துட்டு என்னுடைய அமுதமயமான தண்ணீரை பருகி பருகி என்னை கெடுத்துட்டு இருக்கா. அந்த திருடர்கள் பேர்ல நீ அம்ப விடு அப்படின்னு கடலரசன் கேட்கிறார். உக்ர தரிசன கர்மாணா பகவஸ்தத்ர தஸ்யவஹ ஆபீர பிரமுகாக, பேரவாளுக்கு ஆபீர பிரமுகாக பாபாக பிபந்தி சலிலம் மம தயிர்ன தத் ஸ்பர்சனம் பாபம் சகேயம் பாப கர்மபிகி. அவ பண்ற பாப செயல்களை தாங்கல ராமா, நீ அவர்களை அழிச்சுடு என்று சொல்ல ராமன் திரும்பினார். இது வரைக்கும் கிழக்கு பார்த்து நின்றுட்டு இருந்தாரோ இல்லையோ, எங்கேன்னு அப்படியே கொஞ்சம் படமாட்டம் யோசிச்சு பாருங்க. கிழக்கு சமுத்திரக்கரை ராமேஸ்வரத்துல நிற்கிறார், கடல் கிழக்க இருக்கு, ராமன் கிழக்க பார்க்க இருக்கார். இப்ப அவன் சொன்னது என்ன? பாரத தேசத்தினுடைய வடக்கு பக்கத்துல மைதான் ஒரு பெரிய பாலவனம் இருக்கு, அதை பார்த்து விடுனுட்டு ராமன் திருமணம் இல்லையோ. கிழக்கு பார்த்துட்டு இருக்கிறவர் திரும்பினார், அதே வில்ல வளைத்தார், அம்ப விட்டார். அது தேசம் முழுக்க தாண்டி போய், இந்த நாள்ல மிசைல்ஸ் எல்லாம் சொல்ற பாருங்க, அத போல இந்த தேசத்தை முழுக்க தாண்டி போய் அங்க கோடியில் இருக்கிற இடத்துல பட்டு அந்த திருடர்களை மட்டும் அழித்து விட்டது. இதை பார்த்தவர் தான் கூறத்தாழ்வான். பார்த்தவர்னா கண்களால் பார்த்தாரா?
மனதால் கண்டார். ஏன்னா ராமன் எப்பவோ, கூரத்தாழ்வான் எப்பவோ. கூரத்தாழ்வான் எழுந்துருளி இருந்ததெல்லாம் ராமானுஜருடைய காலத்திலே. அவர் ராமனை பார்த்து கேட்கிறார், தொந்தக்ஷிணஸ்ஸ நிவசன் உததேஸ்தடேபி தூராந்தரோத்தரபயோதி மகாந்தரீபே. ராமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ இந்த கிழக்கு பார்த்து வில்ல வளைச்ச, அவன் வடக்கேன்னு சொன்ன உடனே திருப்பிட்டு கிட்டத்தட்ட 2000 மைல் தாண்டி போய் அம்பு விழுந்திருக்கு. அவ்வளவு தூரம்லாம் இங்க லங்கை இல்லவே இல்லை. ராவணனை அழிக்கணும்னால் திரும்பி இருக்க கூட வேண்டாம், அதே கிழக்கு பக்கத்திலே இருந்து ஒரே அம்பு விட்டு இருந்தியானா போயிருக்கவே வேண்டாம், சேத்து கட்டி இருக்கவே வேண்டாம், இவ்வளவு பெரிய சிடையே வேண்டாம், ஒண்ணு இல்ல, ஒரே அம்பால முடிச்சிருக்கலாமே. எதுக்காக அப்படி நீ செய்யல? இப்போ தன் தட்சிணஸ்ஸ நிவசன் உததேஸ்தடேபி தூராந்தரோத்தரபயோதி மகாந்தரீபே. எங்கோ இருக்கிற இடத்துக்கு அம்பு விட தெரிஞ்சுதே, பக்கத்துல இருக்கிற ராவணனை அம்பு விட்டு அழிக்க தெரியலையா? நான் புரிஞ்சுட்டே. இப்போ சேத்து கட்டணும், அது ஒரு புண்ணிய பூமியா ஆக்கணும், பல பக்தர்கள் வந்து சேத்து ஸ்நானம் பண்ணணும், அங்க தர்ப்பணாதிகள்லாம் கொடுக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்த புண்ணிய பூமியினால பக்தர்களுக்கெல்லாம் பாபம் விலகணும். இதுக்குத்தானே ராமா சேத்து கட்டின நீ? இல்லைன்னா இது அவசியமே இல்லையே உனக்கு இப்போ. அப்ப சேத்து கட்டினதோட பயனை புரிஞ்சுக்கணும். ராமன் போகணும்னா போயிருக்க வேண்டிய தேவையில்லை. நின்ன இடத்துல இருந்து வடக்கு நோக்கி அம்பு விடுறவர் தென்கிழக்கு நோக்கி அம்பு விட்டுருக்க மாட்டாரா? ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போயிருக்குமே. எத்தனையோ ஆபத்துகளை தவிர்த்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல, பார்த்து இங்கிருந்து அக்கறைக்கு போயிருக்காருனால் அப்ப சேத்து கட்டணும். அது ஒரு புண்ணியஸ்தானமா இருக்கணும். இப்ப கங்கை ஓடுறது புண்ணிய பூமி, புஷ்கரம் இருக்கு புண்ணிய பூமி, நைமிஷாரண்யம் இருக்கு புண்ணிய பூமி, ஸ்ரீரங்கம் புண்ணிய பூமி, திருவேங்கடம் புண்ணிய பூமி. ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்களேன், எதுக்கு இப்ப இந்த 7 மலை ஏற்படுத்தி அதுக்கு மேல திருவேங்கடத்தை பெருமான் நிக்கணுமா? நிக்கணுமான்னா நின்னாத்தான் நாம 10 பேர் போய் பாபத்தை போக்கிக்க முடியும், நமக்கு வேண்டியதை பிரார்த்திக்க முடியும். எங்கேயுமே பெருமாள் இல்லாத இருந்து நான் கண்ணுக்கு தெரியாம இருப்பேன்னால் நம் போன்ற ஏழைகளால பிடிக்கவே முடியாது. இதோ காடு ரூபத்தில் இருக்கார், வேண்டியவா அங்க பற்றுங்கோ, அங்க தண்ணீர் ரூபத்தில் இருக்கார் அங்க போங்கோ, இங்க சேத்து ரூபத்தில் இருக்கார், அவர் தான் சேத்து கட்டியிருக்கார், ஏஷ சேத்து. இந்த சேத்து இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கும். யாருக்கெல்லாம் பூலோகத்திலிருந்து வைகுந்தம் போக வேணுங்கிற ஆசை உள்ளதோ அத பெருமானே சேத்துவாக இருந்து தாண்டி வைக்கிறார். இதோ பாருங்க சாட்சி, சேத்து அவரே கட்டி வச்சிருக்கார் அப்படின்னு கூறணும் இல்லையோ? இதற்குத்தான் சேத்துவை கட்டினாய். இதுல என்ன இவ்வளவு பெரிய விசாரம் இப்போ இல்லையே என்று கூறத்தாழ்வான் அன்றே கூறிவிட்டு போனார். ஞாபகத்தில் கொள்வோம். ஏஷ சேதும் மகோத்சாக மகோத்சாக கரோது மயி வானரஹ அயம் சௌமிய நலோ நாம தனையோ விஸ்வகர்மண. ராமா, இப்ப உன் வேண்டுகோள் புரிந்தது, நான் அதற்கு வழி கூறுகிறேன். விஸ்வகர்மாவனுடைய மகன் நலன் என்பவன் உன்னுடைய கோட்டியில் இருக்கான். அவனுக்கு ஒரு தத்தவரக, அவன் வரம் பெற்றிருக்கிறான். அவன் ஒரு பாறாங்கல்ல தொட்டு மிதக்க விட்டால் என் பேரில் அது மிதக்கும். அதனாலே பல கற்கள் அவனை தொட்டு தொட்டு கொடுக்க சொல்லு. அத வரிசையா கட்டட வேலையாட்டம் வைங்கோ, அதுவே சேதுவாகிவிடும். பித்ரா தத்தவர ஸ்ரீமான் பிரீத்திமான் விஸ்வகர்மண அயம் ஹி சாகரோ பீமஹ சேது கர்ம திதிருக்ஷயா ததௌ தண்டபயாத் காதம் ராகவாய மகோததிஹி. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு அவன் பெருமை தெரியாத இருந்தான். இந்த வரம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. இப்ப நான் வரம் கொடுத்திருக்கேன், அதை வச்சு அவனை மேற்கொண்டு கட்ட சொல். அப்பதான் நலனும் ஏற்றுக்கொண்டால், ஆம் நமக்கு அந்த வரம் இருக்கிறது, நான் இந்த செயலை செய்து முடிக்கிறேன். பர்வதாம்ச சமுத்பாட்டிய யந்திரைஹி பரிவஹந்திச்ச. உடனே மலைகளெல்லாம் பேர ஆரம்பித்தன. கம்பர் கூடுகிறார், பல குரங்குகள், லட்சக்கணக்கான குரங்குகள் கூடி பேர்ந்தன மலை சில, பேர்க்க பேர்க்க நின்று ஈர்ந்தன சில, சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில, சில தூர்க்க தூர்க்க நின்று ஆர்த்தன சில, ஆடி பாடின. ஒரு சில குரங்குகள் ஆடி பாடுறது, சில மலை பேத்துன்னு வருது, மரத்தெடுத்துன்னு வருது. பெரிய கோலாகலத்தோலே அணை கட்டப்படுகிறது. அணை எத்தனை நாள்ல கட்டினார்கள்? எந்த பொறியியல் வல்லுநர் கட்டினார்? யார் சேர்ந்து கட்டியிருக்கார்கள்? எவ்வளவு தூரம் பிடித்தது? எத்தனை அகல நீளம் இருந்தது? ராமன் எப்படி அதுல போனார்? ஆச்சரியமான கதை. அடுத்த நாள் கேட்போம். தற்போது கந்தர்வ கோட்டை கோதண்டராமரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்.